வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 22 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 760 ஆண்டில் ஏலியன் வால்வெள்ளி சூரியனுக்கு மிக அருகாக சென்றமை 14வது தடவையாக அவதானிக்கப்பட்டது. 1370 ஆண்டில் பிரசல்ஸ் நகரில் பெரும் அளவில் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து யூத சமூகம் அங்கிருந்து வெளியேறியது. 1809 ஆண்டில் வியன்னாவிற்கு அருகில் நெப்போலியன் போனாபர்ட்டின் படைகள் முதல் தடவையாக தோற்கடிக்கப்பட்டன. 1816 ஆண்டில் இங்கிலாந்து லிட்டில் போர்ட் என்ற இடத்தில் அதிக வேலையின்மை மற்றும் தானிய விலை ஏற்றம் ஆகியவைகளுக்காக கிளர்ச்சி இடம்பெற்றது. 1856 ஆண்டில் தென் கரோலைனாவின் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பிரஸ்டன் புரூக்ஸ் மசாசுசெட் மாநில செனட்டர் சார்லஸ் சமனரை அமெரிக்காவில் அடிமை தொழில் பற்றி உரையாற்றியதற்காக மேலவை மண்டபத்தில் வைத்து பிரம்பால் கடுமையாக அடித்தார். 1863 ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க ஒன்றிய படைகள் ஹட்சன் துறைமுகம் மீதான தமது 48 நாள் முற்றுகையை ஆரம்பித்தன. 1900 ஆண்டில் அசோசியேட்டட் பிரஸ் நிறுவனம் நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது. 1906 ஆண்டில் ரைட் சகோதரர்கள் தமது பறக்கும் கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றனர். 1915 ஆண்டில் ஸ்காட்லாந்தில் 3 ரயில் தொடர் உந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் 227 பேர் உயிர் இழந்தனர், 246 பேர் காயமடைந்தனர். 1927 ஆண்டில் சீனாவில் சினிங் அருகே 8.3 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 2 லட்சம் பேர் உயிர் இழந்தனர். 1939 ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி இத்தாலி இரும்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டன. 1957 ஆண்டில் பல்கலைக்கழகங்களில் இன ஒதுக்கலை தென்னாப்பிரிக்க அரசு அங்கீகரித்தது. 1958 ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரங்களில் 300 இலங்கை தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். 1960 ஆண்டில் தெற்கு சிலியில் நிகழ்ந்த 9.5 அளவு நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலையினால் ஆயிரக்கணக்கானோர் உயிர் இழந்தனர். 1962 ஆண்டில் அமெரிக்காவின் போயிங் 707 விமானம் மிசோரியில் குண்டுவெடிப்பில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 45 பேரும் உயிர் இழந்தனர். 1967 ஆண்டில் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் கடைத்தொகுதி ஒன்று தீப்பிடித்ததில் 323 பேர் உயிர் இழந்து 150 பேர் காயமடைந்தனர். 1968 ஆண்டில் அமெரிக்க அணு ஆற்றல் நீர்மூழ்கி கப்பல் ஸ்கார்பியன் மூழ்கியதில் 99 பேர் உயிர் இழந்தனர். 1987 ஆண்டில் உத்தரப்பிரதேசம் மீரட் நகரில் 42 முஸ்லிம் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1987 ஆண்டில் முதலாவது ரக்பி உலகக்கோப்பை போட்டிகள் நியூசிலாந்து ஆக்லாந்து நகரில் நடைபெற்றன. 1990 ஆண்டில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் 3 வெளியிடப்பட்டது. 2010 ஆண்டில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் 737 மங்களூரில் வீழ்ந்ததில் 166 பேரில் 158 பேர் உயிர் இழந்தனர். 2011 ஆண்டில் அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் இடம்பெற்ற சூறாவளியில் 162 பேர் உயிர் இழந்தனர். 2015 ஆண்டில் அயர்லாந்து குடியரசு உலகின் முதலாவது நாடாக ஒருபால் திருமணத்தை சட்டபூர்வமாக்கியது.
2017ஆம் ஆண்டில் மான்செஸ்டர் குண்டுவெடிப்பு அரியானா கிராண்டி இசை நிகழ்ச்சியில் குண்டு வெடித்ததில் 22 பேர் கொல்லப்பட்டனர். 2018ஆம் ஆண்டில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது தமிழ்நாடு காவல்துறையும் துணை பாதுகாப்பு படையும் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் மே 2ஆம் நாளானது இலங்கையில் குடியரசு தினமாகவும், ஏமன் நாட்டில் ஒற்றுமை தினமாகவும், ஹெய்ட்டி நாட்டில் தேசிய இறையாண்மை தினமாகவும், பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க தினமாகவும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.